வணக்கம் மக்களே, நான் தான் தமிழ். ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட வந்து ஒரு கஸ்டமர் வந்து கோயம்புத்தூர்லேருந்து ஒரு சில பீசஸ் வந்து ஆர்டர் கேட்டிருந்தாரு. ஆக்சுவலி அவருக்கு வந்து நம்ம பொருட்கள் வாங்கி தரதா இருந்தது. ஸோ அதெல்லாம் இதுதான். ஆக்சுவலாக இதில் இன்னொரு பொருள் இருக்குது. அதை நான் சஸ்பென்ஸாக அடுத்து ஒரு ஃபுல் வீடியோவை கொடுக்க போகிறேன். ஸோ மறக்காம இந்த சேனல் பார்த்துட்டு இருக்க நேரத்தில் இந்த நேரத்தில் பார்த்துட்டு இருக்க நேரத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிங்க கைஸ். எக்ஸ்ட்ரா ஏதாவது நாய்ஸ் வருதுன்னா வீடியோவில் தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா இது கொஞ்சம் அவுட்டோரில் தான் எடுக்கிறேன். மேபி இதுக்கு டப்பிங்லாம் கொடுக்க முடியாது. ஓகே, வீடியோ கொஞ்சம் போகலாம். ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா ஜிப்பில் அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து மார்க்கெட் வைஸில் நிறையா வந்து ஒரு பெரிய புரட்சி ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு என் சர்க்கிளில் இருக்கவங்க ரொம்ப பிலீவ் பண்ணுறாங்க. என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, எல்லா கஸ்டமருக்கும் வந்து ஒரு குவாலிட்டி, ஒரு டார்கெட் அச்சீவ்மெண்ட் ப்ராடக்ட்னு ஒன்று இருக்கும்ல, அது இதுதான் அப்படின்ற மாதிரி ஒரு கொண்டு வந்துட்டாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா ஜிப்பில் வந்து ஒரு மேக்னெட் மீட்டர் 2 ஜிப்போட 3-வே கிராஸ் ஓவர், அதுவும் 8 ohms கிராஸ் ஓவரையும் உங்களுக்கு நான் வந்து அன்பாக்ஸ் பண்ணி ஷோ பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நேரத்தில் உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் வந்து தோணுது அப்படின்னா அவசியம் வந்து கமெண்ட்ஸை பதிவு செய்யுங்க. ரெண்டாவது, உங்களுக்கு இந்த மாதிரி பொருட்கள் தேவைன்னா அவசியம் நீங்கள் கால் பண்ணலாம், மெசேஜ் பண்ணலாம். ஸ்க்ரீனில் என் நம்பர் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் என் நம்பர் இருக்குது. எந்த விதத்துலையும் வந்து மறந்துடாமல் கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு தேவையான பொருட்கள் என்னிடம் இருக்குது அப்படின்னா அவசியம் வந்து நான் உங்களுக்கு எங்கே இருந்தாலும் டெலிவரி பண்ணுறேன். ஈவன் அது ப்ரொஃபஷனல் கொரியர், எஸ்டி கொரியர், டிடிடிசி இல்லை லாரி செட்டில் போட்டுட்டா கூட நான் எடுத்துப்பேன் ப்ரோ அப்படின்னீங்கன்னா எனக்கு எதுனால விச் ஒன் யூ வாண்ட் ப்ரிஃபர் இட், ஐ டெஃபினெட்லி கிவ் மை 100% எஃபர்ட் ஃபார் யூ. ஓகே கேஸ், இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதில் ஒவ்வொன்றா வந்து நான் உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணி காட்ட போகிறேன். இந்த அன்பாக்சிங்கில் வந்து நீங்கள் என்னென்ன விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்க போகிறீங்க அப்படின்றத சஸ்பென்ஸாக இருக்கும். ஸோ ஸ்கிப் கொடுக்காம முழுசாக பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த ஜிப் டியூட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா இது மேக்னெட்டு 8 ohms, இதுவும் வந்து ஜிப்போட கிராஸ் ஓவர் பார்த்தீங்கன்னா 8 ohms. ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே எல்லாமே 8 ohms தான். இந்த கிராஸ் ஓவருக்கு தான் நம்ம வந்து ஒரு ஊஃபர், ஒரு மிட்டு, அப்புறம் வந்து இந்த ஜிப்பு, இதை வந்து நம்ம மேட்ச் பண்ண போகிறோம். பட் அந்த ஊஃபர் என்ன பிராண்ட் அப்படின்ற சஸ்பென்ஸாக வச்சுருக்கேன். அடுத்து வந்து நம்ம ஒரு ஃபுல் வீடியோவில் வந்து தொகுப்பாக உங்களுக்கு கொடுக்கலான்னு இருக்கேன். ஸோ மறக்காமல் அதையும் பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன். ஓகே கேஸ், இப்போ வந்து ஜிப்போட வந்து கிராஸ் ஓவர் பற்றி ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஜிப்போட கிராஸ் ஓவர் பார்த்தீங்கன்னா, சாரி அது ஒன்று ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன், இதை எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஜிப்போட கிராஸ் ஓவர் பார்த்தீங்க அப்படின்னா இதில் 3-வே எனக்கு பிடிச்சிருக்கு. பார்த்தீங்க அப்படின்னா என்ன காரணம் அப்படின்றத நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண போகிறேன். ஆக்சுவலி இது ஒரு ரிவ்யூ வீடியோவை நீங்கள் எடுத்துக்கணும். யாரும் பிராண்டை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக நினைக்க வேணாம். இது வந்து மொத்தம் 3 காயில் இருக்குல்ல. இந்த ஃபஸ்ட்டு காயில் பார்த்தீங்கன்னா ட்வீட் இருக்குது. இந்த செகண்ட் காயில் பார்த்தீங்க அப்படின்னா மிட் ரேஞ்சுக்கு. இந்த தேர்ட் காயில் பார்த்தீங்க அப்படின்னா ஊஃபர், அதாவது ஊஃபர் ஸ்பீக்கருக்கு. சப் ஊஃபர் கிடையாது, நிறைய ஊஃபர் ஸ்பீக்கர் அப்படி சொல்லலாம். சரிங்களா, இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். யா, ஐ கேன் ஓப்பன் இட். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதிலே வந்து இன்புட் சிக்னலுக்கான இது கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் ஆம்பிளிஃபையரோட அவுட்புட் குறைஞ்சது ஒரு 100 வாட்ஸ் அவுட்புட் கொடுக்கக்கூடிய ஒரு ஆம்பிளிஃபையர்லேருந்து ப்ளஸ் சிக்னலை வந்து இந்த இன்னோட ப்ளஸ்லையும், மைனஸ் சிக்னலை வந்து நீங்கள் இன்னோட மைனஸ்லையும் இந்த 3-வேன்றது அதுதான். இந்த 3-வேயான அவுட்புட்டை வந்து நீங்கள் கிராஸ் ஓவரில் ஸ்பீக்கரை பாக்ஸ் வச்சு எடுத்துக்கலாம். அதான் விஷயம். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இந்த இன்புட் கொடுக்கும்போது இந்த டோட்டல் சர்க்கியூட் வந்து 8 ohmஸாக ப்ரிஃபர் பண்ணுறதுக்காக இந்த காயிலோட வேல்யூஸ் வந்து ஒவ்வொன்றும் மாறுதல் அடைஞ்சிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 8 ohmக்கு டாட் வச்சுருப்பாங்க, பெயிண்டில் ஸ்கில் ஸ்க்ரீனில் டாட் வச்சுருக்காங்க. ஓகேங்களா, இப்போ இதில் நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த இன்புட் கொடுத்ததுக்கப்புறம் ட்வீட்டோட ப்ளஸ், ட்வீட்டோட மைனஸ், ஜிப்போட ட்வீட் ப்ளஸ் மைனஸ் வரும்ல, அது மாதிரி கொடுக்கணும். மிட்டோட ப்ளஸ், மிட்டோட மைனஸ், ஊஃபரோட ப்ளஸ், ஊஃபரோட மைனஸ். ஸோ இதுதான் விஷயம். ஸோ இப்படி நம்ம கரெக்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா இது நல்லபடியாக அவுட்புட் கொடுக்கும். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி சிக்னல் நம்ம செப்பரேட்டான ஒரு கிராஸ் ஓவர் யூஸ் பண்ணுறது என்ன பெனிஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த 3 ஃப்ரீக்வன்சியோட மெயின் சேனல், ஐ மீன் லெஃப்ட் ரைட்டு 2.1 ஆம்பிளிஃபையர் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். லெஃப்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்டோ ரைட்டோ வந்து நீங்கள் பார்க்கும்போது டோட்டலாக அந்த ஒரே ப்ளஸ் வயரில் தான் ட்ராவல் பண்ணும். அப்புறம் இந்த மாதிரி சர்க்யூட் யூஸ் பண்ணும்போது ஒவ்வொரு சிக்னலையுமே பார்த்து பிரிச்சுக்கும். உதாரணத்துக்கு நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, இந்த ஊஃபர் ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 250 ஒரு 1000 ஹெர்ட்ஸ்க்குள்ளே ரிசீவ் பண்ணலாம். இதெல்லாமே அப்ராக்சிமேட்டு தான், ஏன்னா ஒவ்வொரு கிராஸும் ஒரு டைப்பு, அதை நீங்கள் நான் வச்சுக்கணும். அடுத்து பார்த்தா மிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2000, மேபி 2000 ஒரு 8000க்குள்ளே வரலாம். ட்விட்டர் பார்த்தீங்க அப்படின்னா 8000க்கு அபோவ் வந்து ஒரு 20,000 வரைக்கும், கிட்டத்தட்ட ஒரு 18,000 வரைக்கும் வந்து ஹெட்ஸோட சிக்னலில் ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஸோ இப்படி தான் கிராஸ் ஓவர் ஒர்க் ஆக போகுது. நம்ம இதை 3மே வந்து யூஸ் பண்ணாமல் வெறும் இன்புட் சிக்னல் மட்டும் கொடுத்தோம்னா ஒரு ஸ்பீக்கரால் அதை அப்படியே என்ன சொல்கிறேன் அக்யூரேட்டான வேல்யூ எடுத்துக்க முடியறது ரொம்ப சான்சஸ் கம்மி. எல்லா ஸ்பீக்கரும் எடுத்துக்காது. ஒரு சில ஸ்பீக்கர்ஸ் வந்து காயில் வந்து போரில் வச்சிருக்கிற அந்த டைமிங் செயினை மாதிரி டைமிங் சொல்கிறாங்களே, அந்த மாதிரி டைமிங் அந்த இடத்த பிளேஸ்மெண்ட்டை பொறுத்து மாறுதல் அடையும். ஸோ இந்த கிராஸ் ஓவர் பற்றின விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன். இதில் எந்த விதத்துலையும் பிராண்டை பற்றின ஒரு தவறான விஷயத்தை நான் சொல்ல. ரெண்டாவது, இந்த பிராண்டில் இருக்கக்கூடிய சர்க்யூட்டை பற்றி நான் சொல்ல விரும்பலை. ஏன்னா அது பிராண்டுக்கான ஒரு விஷயம், அந்த அங்கீகாரத்தை நம்ம கொடுத்தாகணும்.
ஸோ தவறாக நினச்சிக்க வேணாம். பட் ஆனால் இதை பற்றின நல்ல விஷயங்கள் நிறையா இருக்குது. நீங்கள் என்ன நிறையா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா சில vlogs அண்ட் blogs இருக்குது. அதில் வந்து கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அவசியம் தெரிஞ்சுக்கலாம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அடுத்து கைஸ் வந்து நம்ம ஜிப்போட ட்வீட்டரை பற்றி பார்க்கலாம். சரிங்களா, இதை நம்ம ஓரமாக வச்சுருவோம். ஜிப்போட ட்வீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா 8 ohmஸில் 100 watts வந்து கஸ்டமர் வந்து விரும்பி கேட்டிருக்காரு. எனக்கு அதுதான் ப்ரோ வேணும், எனக்கு எந்த ஆப்ஷனும் வேணாம் அப்படின்னு கேட்டார். அவங்க சர்க்கிள் பக்கம் வந்து கிடைக்கலன்றதுக்காகவும், ரெண்டாவது அவங்க எம்எல்ஏ வச்சுக்க நம்பிக்கை, பிலீவ் அதெல்லாம் சொல்லணும், ட்ரஸ்ட்டு தான் சொல்லணும். ஸோ ஏன்னா கிட்டத்தட்ட இதுக்கு டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7,000 rupees பக்கம் பேமெண்ட் பண்ணியிருக்காரு அந்த ஊஃபருக்கும் சேர்த்து. ஸோ அந்த ஊஃபர் வந்து என்ன ஊஃபராக இருக்க போகுது அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சும்மா ஒரு கெஸ்ஸிங் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் மட்டும் போடுங்க. இந்த வீடியோவை தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள், ஏன்னா அப்போ தான் நிறைய பேருக்கு ஷோ ஆகும். இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து உள்ளே இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னு மற்ற கஸ்டமருக்கு வந்து மற்ற வியூவர்ஸ்க்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே கேஸ், இப்போ வந்து மேக்னெட் ட்வீட்டரை பற்றி பார்க்கலாம். மேக்னெட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், நாமினல் இம்பார்ட்டன்ஸ்னு போட்டிருப்பாங்க. இது 8 ohms. பவர் வாட்ஸ் பார்த்தீங்கன்னா 100 மேக்ஸிமம். அப்போ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 100 வாட்ஸ்னா அதை டிவைடட் பை 2 பண்ணால் 50. அப்போ 50 வாட்ஸ்ன்றது மினிமம். இதை நம்ம இப்போ புரிஞ்சுக்கணும். சென்சிட்டிவிட்டி டெசிபிள் பார்த்தீங்கன்னா 1 or 2 டெசிபிள். இப்போ நீங்கள் 80 டெசிபிளில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சப்வூஃபர் ஹேண்டில் பண்ணப்போம். இது 1 or 2 டெசிபிள்ன்றது ஹை ஃப்ரீக்வன்சியை குறிக்குது. சரிங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா 2000 2K ஹெட்ஸில் இருந்து 20,000 ஹெட்ஸ். நான் சொன்னது கிட்டத்தட்ட நான் கொஞ்சம் மேட்ச் பண்ணியிருக்கேன் நான் நினைக்கிறேன். ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2000 ஹெட்ஸுன்றது அபவ் ஹை ஃப்ரீக்வன்சி. ஓகேங்களா, ஹை ஃப்ரீக்வன்சின்றது தான் ட்வீட்டர்னு சொல்லுவோம். அதாவது சில்லு சில்லு நாய்ஸஸ், கிளாஸ் உடையிறது, இந்த மாதிரி சவுண்ட்ஸ் எல்லாமே இதுதான் நல்லா ப்ரொடியூஸ் பண்ணி அவுட்புட் எடுத்து கொடுக்கும். இது மேக்னெட்டில் உட்காந்துருக்கனால இது மேக்னெட் ட்வீட்டர்னு சொல்கிறோம். சிலதில் வந்து வெறும் காயில் மட்டும் இருக்கும். மேபி காப்பரை மட்டும் ரவுண்டிங்கில் வச்சு ஒரு டாட் பாயிண்ட் ஒன்று வச்சுருப்பாங்க. ஸோ அது வந்து நார்மல் ட்வீட்டர். அது ரேட்டு மார்க்கெட்டில் ஜிப்லேயே பார்த்தீங்கன்னா 70 ரூபாய்க்குலாம் வியாபாரம் பண்ணுறாங்க. மேக்னெட் ட்வீட்டர்னால காசு கொஞ்சம் கூட. ஓகேங்களா, ஓகே கேஸ். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து என் ஃப்ரெண்டு தான், வேற ஒன்றும் இல்லை. ஆக்சுவலி ஹவுசிங் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா அலுமினியம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஏன்னா உள்ளே இருக்க மெட்டல் வந்து அலுமினியம் யூஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கே தெரியும் அலுமினியம் வந்து கொஞ்சம் காஸ்ட் வைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் தான். ஸோ பார்த்து எடுத்துக்கலாம். ஓகே கேஸ், இப்போ இதில் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஐ திங்க் இட்ஸ் ரைட் சைஸ் ஃபார் த கஸ்டமர். இப்போ தான் புரியுது ஏன் அந்த கஸ்டமர் வந்து இது எனக்கு வேணும் கேட்டாலும். நானும் வந்து எனக்கு தெரியும் இது எப்படிப்பட்ட வேலை செய்யணும். பட் ஆனால் கஸ்டமர் சஜஷன் மூலயமா கேட்கும்போது எனக்கு தெரிஞ்ச அவர் நல்ல ஒரு ஐடியாலஜியில் இருக்கார். எனக்கு டவர் ஸ்பீக்கர் செய்யணும், அந்த டவர் வந்து எனக்கு எப்படி அமையணும் அப்படின்றத அவர் பார்த்து டிசைன் பண்ணுறார். மேபி எல்லா கஸ்டமர்ஸும் எல்லா வியூவர்ஸும் அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்க. DIY அப்படின்ற வார்த்தை இருக்குது, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த வார்த்தைக்கு இணக்கமான சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எங்களை மாதிரி கிரியேட்டர் வந்து எவ்வளோ மெனக்கடுறோம், எவ்வளோ பேர் வந்து ப்ராடக்டை வந்து நல்லா ஹையாக கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அவங்களுக்குலாம் அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். நீங்களும் லேர்ன் பண்ணிக்கணும் தான் நானும் இவ்வளோ போராடுறேன். லேர்ன் பண்ணிக்கோங்க. ஆனால் இன்னொன்று, இந்த வீடியோவில் நான் ரேட்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா மறக்காமல் வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். இந்த ஸ்க்ரீன்லேயே இந்த வீடியோட டாப்பில் லெஃப்ட் அண்ட் ரைட் இங்கே நான் என் நம்பருக்கு கொடுத்துருப்பேன். நீங்கள் மெசேஜ் பண்ணலாம், நான் அதில் சொல்கிறேன். இல்லை நன்மைக்காக தான். ஓகே கேஸ், இப்போ இந்த மேக்னெட் ட்வீட்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும், எனக்கு பிடிச்சிருக்குங்க. நல்லா கிளாஸி. இதை புக் ஷெல்ஃப் ஸ்பீக்கர்னு சொல்கிற விஷயம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? புக் ஷெல்ஃப் ஸ்பீக்கர் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா புக்குன்ற அர்த்தம் இல்லை. புக் ஷெல்ஃப்ன்றது ரொம்ப வந்து கிளாஸியாக இருக்கும், கிளாஸியான அவுட்புட். அதுதான் வந்து புக் ஷெல்ஃப் ஸ்பீக்கர்னு சொல்லுவாங்க. புக் ஷெல்ஃபில் 2-way 3-way இருக்குது. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைஸ் சின்னதாக இருக்கும், அவுட்புட் பெருசாக இருக்கும். அதாவது அந்த மாதிரி இப்போ சின்ன ஒரு குரல் வளையம் இருக்கவங்க வந்து நல்லா தம் கட்டி பாடுற மாதிரி ஒரு இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சரிங்களா. அந்த மாதிரி இருக்க புக் ஷெல்ஃப் ஸ்பீக்கர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன். டீப்பாக சொல்லணும் அப்படின்னா அதை பற்றி நான் நிறையா தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு சொல்லணும், நான் அடுத்து சொல்கிறேன் சரிங்களா. புக் ஷெல்ஃப் ஸ்பீக்கரில் வந்து இந்த மாதிரி வந்து நம்ம மேக்னெட் ட்வீட்டர் பயன்படுத்தணும் அப்படின்னா குறிப்பாக எங்கே அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குன்னா இப்போ சிஸ்டம் யூஸ் பண்ணுறோம்ல அந்த இடத்துல, லேப்டாப் வச்சு ஒர்க் பண்ணுற இடங்கள்ல, குறிப்பாக வந்து ஆஃபீஸ் சம்மந்தம்லாம் ஹோமில் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறீங்கள அவங்கள மாதிரி ஆளுகளுக்கு புக் ஷெல்ஃப் ஸ்பீக்கரு, அப்புறம் வந்து ஒரு மினிமம் சப் ஒரு 4 inch சப்போ இல்லை 6 inch சப்புக்குள்ளே இருந்தது அப்படின்னா அந்த சிஸ்டம் வந்து 2.1 சிஸ்டமோ இல்லை 5.1 சிஸ்டமோ இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற பிளேஸை வந்து உண்மையிலே ரியலான ஒரு விஷன் இருக்கக்கூடிய ஆடியோ விஷன் இருக்கக்கூடிய இடமா நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மேக்னெட் ட்வீட்டர் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. காரணம் வந்து என்னோட டேஸ்ட்டு, எனக்கு ஆசைப்படுற டேஸ்ட்டில் இருக்குது. அதே விஷயத்தை வந்து கஸ்டமர் ஆஸ் பண்ணியிருக்காரு. ஜிப்புன்ற லோகோ, ஜிப்போட ஃபீல் த மியூசிக்கோட அவங்களோட கோட்ஸ் வேர்டு டூம் ட்வீட்டர். இந்த ட்வீட்டரை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து கஸ்டமர்கிட்ட தான் கூட டெஸ்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து இதை பண்ண போகிறதில்ல. நான் வாங்குற இடத்துல வந்து நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம், நல்லாயிருக்கு. ஸோ
இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்க நேரத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேலும் நல்ல நல்ல வீடியோக்கள் வரப்போகுது, மறக்காமல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க உங்கள் சர்க்கிள்லையும் சரி, உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது இதை பற்றி வாங்கணும்னு அபிப்பிராயம் இருக்கவங்களுக்கு. அடுத்து உங்களுக்கு தேவையான பொருட்கள் ஏதாவது நீங்கள் இருக்க பக்கம் கிடைக்கல அப்படின்னா மறக்காமல் நீங்கள் எனக்கு கான்டாக்ட் பண்ணலாம் அப்படின்ற 100% கேரண்டியோடு நான் சொல்கிறேன். 100% வந்து எனக்கு நீங்கள் ஆர்டர் கொடுக்குற பொருட்களை உங்கள் கைக்கு கிடைக்கிற வரைக்கும் என்னோட பொறுப்பு தான். நான் அதை வந்து நான் பத்திரமா பண்ணி கொடுப்பேன். ஸோ நோ வரிஸ், தேவைப்படுது அப்படின்னா மறக்காமல் கான்டாக்ட் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த உங்களது விடைபெறுவது தமிழ். இது நம்ம எலக்ட்ரிக் டிராஃபிக் சேனல், சப்போர்ட் சேனல் அண்ட் சப்ஸ்கிரைப் சேனல். தேங்க்யூ ஸோ மச் guys. See you another interesting video. காம்பினேஷன் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் guys.